ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் என்ன ஸ்பெஷல்னால், நம்ம வீட்டு தோட்டத்திலேயே உரம் மருந்தெல்லாம் போடாமல் வந்திருக்கிற சகப்பு வெண்டியை பறித்து தாங்க நம்ம இன்றைக்கி ஒரு குழம்பு செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாங்க. உரம் மருந்தெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்டு தோட்டத்தில் போட்டிருக்கிற செடிகளில் வந்து நிறைய சகப்பு வெண்டி வந்திருக்குங்க. பாருங்கள், எல்லாமே 5 அடிக்கு மேலே வளர்ந்து காய்கள் வந்து நல்லா செழுமையாக பிடிச்சிருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு காய்கள் வந்திருக்குன்னு சொல்லி. இது எல்லாத்தையும் நம்ம பறித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு காய்கள் பிடிச்சிருக்குங்க. எல்லாத்தையும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம பறித்து எடுத்துக்கலாங்க. சூப்பராக நம்மளுக்கு பார்க்கவே காய்கள் ரொம்ப ரொம்ப அழகாக செழுமையாக வந்திருக்கு. பாருங்க, நம்மளுக்கு போதுமான காய்கள் பறித்து எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு போய் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா காய்களை கழுவிட்டு அந்த ஈரத்தெல்லாம் நம்ம ஒரு டவலில் சுத்தமான காட்டன் துணியில் தொடச்சி எடுத்துடணுங்க. தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. போல் நம்ம காம்பை மட்டும் கட் பண்ணால் போதுங்க. அந்த காம்பு பகுதியிலிருந்தே நல்லா சதப்பற்றோடு நம்மளுக்கு நல்லா காய் பாருங்கள், நல்லா சதப்பற்றோடு இருக்குங்க. அந்த காய் பார்த்திங்கன்னா உள்ளே தெரியுங்க. நல்லா நம்ம பச்சை வெண்டைக்காய் போல் நம்ம ரொம்ப சாஃப்டாக, அதாவது உள்ளே போல் மாதிரி இருக்குங்க. ஆனால் இது நல்லா கெட்டியாக உள்ளே சதப்பற்றோடு இருக்குங்க. நீங்கள் இந்த 5-6 காய் நிறுத்திங்கனாலே 1/4 கிலோவுக்கு மேலே இது வருங்க வெயிட்டு. இது போல் நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க வெண்டைக்காயை. இதில் கொஞ்சம் வலுவழுப்பு தன்மையும் அதிகமாக இருக்குங்க. இது முழங்கால் வலி இருக்கிறவங்கெல்லாம் எலும்பு தேய்மானம், அந்த ஜவ்வு தேய்மானம், முழங்கால் வலி இருக்கிறவங்களாம் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நல்லா உடம்புக்கு தேவையான அந்த பசவு தன்மையை இது கொடுக்குங்க. இப்போ நம்ம எல்லா காய்களையும் இது போல் வெட்டி எடுத்தாச்சுங்க. ஒன்று போல் இந்த சைஸில் நான் வெட்டி எடுத்துருக்குறேங்க. ஒரு வானொலி வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு இந்த எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 4 மிளகாய் வத்தல் இது கூட சேர்த்துக்கலாங்க. இது நம்மளுக்கு பொரிஞ்சு வரட்டுங்க. நல்லா புஷ்ஷுன்னு பொரிஞ்சு வந்ததும் மல்லி விதைகள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. சீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மிளகு ஒரு 5-6 மிளகு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டுக்கலாங்க. துவரம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. இது வெண்டைக்காய் குழம்புக்கு ஒரு நல்ல மணத்தையும் ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்குங்க. இந்த பாட்டி காலத்தில் இது மாதிரி தான் போட்டு செய்வாங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நம்ம கூடவே கருவேப்பிலைகளும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இதுக்கு இஞ்சி பூண்டு இது மாதிரிலாம் எதுவுமே சேர்த்த வேண்டியது இல்லைங்க. இது நல்லா பொன்னிறமாக வறுவிட்டு வந்துடுச்சுங்க. இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுக்கலாங்க. திருப்பி அந்த வானலியை வச்சு கூட இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நம்ம வெண்டைக்காய் வதக்கிக்கலாங்க. இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுக்கிற வெண்டைக்காய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம ஈரப்பதம் இல்லாமல் இந்த காய் வெட்டிட்டாலே நம்மளுக்கு வளவளப்பு தன்மை வராதுங்க. காயை கழுவிட்டு அந்த ஈரத்தோடு நீங்கள் எந்த வெண்டைக்காய் பச்சை கலராக இருந்தாலும் சரி, இந்த காயாக இருந்தாலும் சரி வெட்டினீங்கன்னா நூல் நூலாக வருங்க. பாருங்கள், இதில் எண்ணெய்க்குள்ளே போட்டோன்னே நூல் நூலாக வராமல் உதுவியாக இருக்குது பாருங்கள். இந்த ஈரம் மட்டும் ஒரு துளி இல்லாமல் தொடச்சிட்டா நம்மளுக்கு எப்போவுமே வெண்டைக்காயில் இந்த நூல் நூலாக வராதுங்க. வடக்கல்லையும் நம்மளுக்கு ஒட்டாதுங்க. இது போல் நல்லா நம்ம எப்போவும் வெண்டைக்காய் எப்படி வதக்குமோ அது போல் பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போது வெண்டைக்காய் நமக்கு வதங்கிட்டுட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம அந்த வறுத்தெடுத்த அந்த பொருட்களை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்தளவுக்கு ஒரு கப்பில் தேங்காய் துருவி வச்சுக்கிறேங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க.
சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து இதில் சேர்த்திக்கலாங்க. இப்போ இது நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க. இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளி வந்து நான் ஊற வச்சுக்கிறேங்க. இதுக்கு தக்காளி வந்து சேர்த்த வேண்டியது இல்லைங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த செலவெல்லாம் வறுக்கிறப்போ ஒரு தக்காளி மட்டும் வெட்டி வந்து சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சுங்க. பாருங்கள், வெண்டைக்காயும் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. பாருங்கள், சுருளை பொன்னிறமாக வந்து அந்த வழுவழுப்பு தன்மை இல்லாமல் நம்மளுக்கு நல்லா பாத்திரத்துலையும் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த வெண்டைக்காயும் ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த வாணலிலேயே எண்ணெய் சேர்த்து நம்ம தாளித்து விட்டுக்கலாங்க குழம்ப. இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிற கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம இப்போ இந்த புளியை கரைச்சி இந்த மசாலா கூடயே நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுவட்டு வந்தது. இதை வந்து நம்ம கலந்துட்டு இந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணியும் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. இன்னும் நம்மளுக்கு கொதிச்சு வந்துச்சுன்னா கெட்டியாங்கிறதுனால இந்த பதத்துக்கு வந்து நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்குறேங்க. நல்லா பச்சை வாசனை போக ஒரு 5 நிமிஷம் வந்து இது கொதிச்சு வரட்டுங்க. நல்லா இது போல் கொதிச்சு வந்தது நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு இப்போ நம்ம அந்த வெண்டைக்காய் வந்து இது கூடவே சேர்த்து ஒரு நிமிஷம் வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதையும் வந்து நம்ம இறக்கலாங்க. பாருங்கள், எந்த வளவளப்பு தன்மையும் இல்லாமல் நம்மளுக்கு எப்போவும் எல்லா காயும் போட்டு காரக்குழம்பு வச்சா எப்படி இருக்குமோ அது போல தான் நம்மளுக்கு குழம்பு வந்து இருக்குங்க. பாருங்கள், நூல் நூலாவோ இல்லை ஜவ்வு ஜவ்வாக வர்ற மாதிரி எந்த ஒரு இது இல்லாமல் இந்த போல் வச்சிங்கன்னா பக்குவமாக குழம்பு வந்து நல்லா வெண்டைக்காய் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சுவையான வெண்டைக்காய் குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. காரக்குழம்பு புளிக்குழம்பு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாங்க. மல்லியில தூவி நம்ம பரிமாறிக்கலாங்க. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வழுவழுப்பு இல்லாமல் வெண்டைக்காய் குழம்பு வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் வந்து நாம் சந்திக்கலாங்க.